அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் கொஞ்சம் நேரம் ஓய்வு கிடச்சிது. சரி, குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாழைப்படையில் போய் கோழிங்களை பார்த்துட்டு வந்துடலான்ட்டு வரும்போதே ஃப்ரூட் ஷாப்பில் இந்த கோசாப்பழம், அன்னாசி பழம், இந்த முலாம்பழத்துடைய வேஸ்ட்லாம் கோழிங்களுக்கு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. தார்பாய் சுத்தமாக கழுவி அதில் போட்டேங்க. கோழிகள் பழங்கள் வகையில் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது இந்த கோசாப்பழம் தாங்க. அதுவும் வெயில் காலங்கிறதுனால நல்லா சாப்பிடும். பெரிய கோழிகளும் நல்லா சாப்பிடும் இது. அதனால் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து போட்டாச்சுங்க. எல்லா கோழிகளும், கூண்டில் இருந்த கோழிகளும் வந்து சாப்பிட்டுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கோழிகளுக்கு தீவனம் போடுற வேலை இருக்குங்க. தண்ணி வைக்கலை, தண்ணி வைக்கணும். அப்புறம் முட்டைகள் பார்த்திங்கன்னா இந்த மரத்துடைய இந்த கீத்து ஓலையில் தான் அதிகமாக கோழிகள் முட்டை போடும். ஆனால் அது எடுக்கும்போது ரொம்ப கொத்தும் கோழிங்க, முட்டை எடுக்காத மாதிரி. அதை பார்த்து ஜாக்கிரதையாக தாங்க எடுக்கணும். இதில் தான் எப்பயுமே கோழிங்கள் அதிகமாக மரவாக இருக்கிறதுனால முட்டையிடும். அதையும் எடுத்தாச்சுங்க. நாட்டுக்கோழி முட்டை யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா முன்னாடியே சொல்லுங்கள். முட்டைகள் நான் விற்பனை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். முன்னாடியே சொல்லி வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் கோழி வேணும், வீட்டில் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 மாதமாக கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் வளர்ப்புக்காகன்னு சொல்லி நம்ம அதை கொடுக்கவே இல்லை. அவர்கிட்ட நான் வெளியிலே எங்கேயாவது வாங்கி தரேன்னு சொன்னேன். இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற கோழியை கொடுங்க, பெரிய தாய் கோழி, முட்டையிடுற ஸ்டேஜில் இருக்கிற கோழி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப நாளாக கேட்டிருந்தனால அது மறுபடியும் கேட்டே இருந்தாங்க. மறுப்பு தெரிவிக்கிறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. நண்பராக போயிட்டார். சரி, வளர்ப்புக்காகன்னு சொன்னவொடனே இன்றைக்கி அதை நான் உங்களுக்கு தரேங்க அப்படின்னு சொன்னேன். இது கறிக்காக இருந்தால் நான் இதை கொடுத்துருக்க மாட்டேன். அதனால் வளர்க்குறதுங்கிறதுனால அவர் 5 கோழி கேட்டாங்க. நான் ஒரு 3 கோழி தரேங்கன்னு சொல்லி 3 கோழி. இது எல்லாமே தாய் கோழிங்க தாங்க. இதெல்லாம் நல்லா முட்டை போடக்கூடிய கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி இது. இந்த கோழிகள் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா 2 நாளில் உங்கள் இடத்துல நல்லா செட் ஆகிரும். முட்டை போட மறுபடியும் தொடர்ந்து ஆரம்பிச்சிடும். அதனால் நண்பருக்காகங்கிறதுனால தான் இது செய்கிறதா போச்சு. மற்றபடி யாராவது விற்பனைக்காக கேட்டிருந்தா கூட என்னோடய நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. கறிக்காக என்னால் கொடுக்க முடியல. இந்த சின்ன கோழிகள்லாம் கொஞ்சம் வளர்ந்தால் தான் கொடுக்க முடியும். கோழிகள் பிடிச்சாச்சுங்க. இதை கயிறு போட்டு நல்லா கட்டிட்டேன். சரி, போகிற வழியில் அவர்கிட்ட அப்படியே கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. கோழிகள் இதெல்லாம் இப்போ நல்லா வளர்ந்த கோழிங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 1 வருஷமே வயசு இருக்கும். நான் இதெல்லாம் இன்குபேட்டரில் வச்சு பொரித்த கோழிகள் தான். கோழிகள் பிடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்துட்டேங்க. என்னுடைய சின்ன பையன் ரொம்ப தைரியமாக கோழிங்களை பிடிப்பான். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கொத்தக்கூடிய கோழிங்க தான். ஆனால் அவன் ரொம்ப தைரியமாக பிடிக்கிறான். என் பெரிய பையன் கூட இப்படி பிடிக்க மாட்டான். இவன் எந்த கோழியும் வெளியே எடுத்துகிட்டு போக விட மாட்டேங்கிறான். எல்லா கோழியும் கொடுங்கன்னு சொல்லி இழுத்து பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ராவடி பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் அவனையும் ஒரு வழியாக சமாளித்து ஊருக்கு போகலாம். நேரம் வந்துருச்சு, அதனால் ஊருக்கு போகலான்னு சொல்லி புறப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.